சில மனிதர்கள் ஈமாலய படிப்பறிவு பெற்றிருந்தாலும் அதைவிட அதிகம் கற்ற சில மேதைகளுக்கு முன் அவர்கள் சிறு குழந்தையாகத்தான் தெரிவார்கள். நமக்குத்தான் எல்லாம் தெரியும், அதில் ஓடிக்கொண்டிருப்பது முள் அல்ல, உன் வாழ்க்கை என்பதை புரிந்து கொள். நீ வீணாராம் பல மணி நேரம் வெற்றியாளர்களோடு பேசி பழகுவதாலும் கற்றுக்கொள்ளலாம். ஆனாலும் உங்களின் சொந்த அனுபவமே உங்களுக்கான சரியான ஆசான். அதில் ஓடிக்கொண்டிருப்பது முள் அல்ல, உன் வாழ்க்கை என்பதை புரிந்து கொள். நீ வீணாக கழிக்கும் ஒவ்வொரு நொடியும் திரும்ப பெறவே முடியாத பொக்கிஷம் என்பதை உணர. நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வதும் நேரத்தை மிச்சப்படுத்தும் செயல்தான். நீங்கள் இழந்த ஒரு நொடி நேரத்தை எத்தனை கிலோ தங்கத்தை கொட்டி கொடுத்தாலும் திரும்ப வாங்கவே முடியாது. இன்றைய நாளை இருக பற்றிக்கொள். நாளைய நாள் பற்றி அதிகம் நம்ப வேண்டாம். நீ செய்ய நினைக்கும் அனைத்தையும் இன்றைய நாளில் தொடங்கு. நாளை என்பது நிச்சயமில்லை. உன் பார்வையும் சிந்தனையும் தனித்துவமாக செயல்பட்டால் அதுவே உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வரும். அதற்கு நீயே தனித்துவமானவன் தான் என்பதை நீ உணர வேண்டும். முடிவு எடுக்கும் வரை காத்திருங்கள். முடிவு எடுத்துவிட்ட பிறகு எதற்காகவும் காத்திருக்காதீர்கள். விரைவாக செயலில் இறங்குங்கள். அடுத்தது என்ன நடக்குமோ என்று பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருந்தால் இந்த நொடியை தொலைத்து விடுவீர்கள். ஒவ்வொரு நொடியையும் அனுபவித்து வாழுங்கள். இழந்த சந்தர்ப்பங்களை நினைத்து ஒருபோதும் வருந்தாதீர்கள். அதோடு முடிந்து விடுவதில்லை வாழ்க்கை. மீண்டும் உங்களுக்கான சந்தர்ப்பம் வரும். காத்திருங்கள். இல்லை என்றால் உங்களுக்கான சந்தர்ப்பத்தை நீங்களே உருவாக்குங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று வந்து கொண்டேதான் இருக்கும். வாழ்வில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு துன்பமும் நம்மை ஒருபடி மேலே ஏற்றிவிடவே வருகின்றன. எதற்கும் சோர்ந்து போய்விடாதீர்கள். ஒருவரையும் குறைத்து மதிப்பிடவோ காயப்படுத்தவோ வேண்டாம். நீ இன்று வலிமையும் அதிகாரமும் உள்ளவனாக இருக்கலாம். ஆனால் காலம் உன்னை விட அதிக வலிமை உடையது என்பதை நீ மறந்துவிடாதே. வாழ்வில் வருகின்ற துன்பங்களுடன் போராடி அதை வெற்றி கொள்பவனே சாதனை மனிதனாக ஆகிறான். துன்பங்களுக்குள் சிக்கி சிதைந்து போகிறவன் சாதாரண மனிதனாக ஆகிறான். நீங்கள் எப்படிப்பட்ட மனிதனாக இருக்க வேண்டும் என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். ஒருவருக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் அசைக்க முடியாத திடமான நம்பிக்கை இருக்குமானால் அதை சிதைக்கும் வகையில் எந்த வார்த்தைகளையும் கூறிவிடாதீர்கள். நீங்கள் சொல்லும் வார்த்தைகள் கூட அவர்களை நிரந்தரமான சோகத்திற்குள் தள்ளிவிடலாம். பேசுவதாக இருந்தால் நம்பிக்கை தரும் வார்த்தைகளை பேசுங்கள். இல்லை என்றால் பேசாமல் அமைதியாக இருந்து விடுங்கள். நம்பிக்கை இல்லாதவன் வெல்வது மிகவும் கடினம். நம்பிக்கையோடு இருப்பவன் வீழ்வது கடினம். வெற்றி என்னும் மைல் கல்லை அடைய துணை செய்யும் மிகச்சிறந்த ஆயுதமே உன்னுடைய நம்பிக்கைதான். எதை இழந்தாலும் உங்கள் வலிமையை இழந்து விடாதீர்கள். வலிமையே உயர்வு, கோழைத்தனமே மரணம். வலிமையே இன்பம், வலிமைதான் மரணமில்லா பெருவாழ்வு. சில மனிதர்கள் ஈமாலய படிப்பறிவு பெற்றிருந்தாலும் அதைவிட அதிகம் கற்ற சில மேதைகளுக்கு முன் அவர்கள் சிறு குழந்தையாகத்தான் தெரிவார்கள். நமக்குத்தான் எல்லாம் தெரியும் என்ற அகந்தை மட்டும் உங்கள் சிந்தைக்குள் புகுந்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். உயர்ந்த நிலையை அடைவதற்காக நமது போராட்டம் நாம் உயர்ந்த நிலையில் இருந்துதான் வீழ்ச்சி அடைந்துள்ளோம் என்பதையே காட்டுகிறது. இழந்த நிலையை திரும்பவும் அடைவது உங்களுக்கு அவ்வளவு சிரமமான காரியம் ஒன்றுமல்ல. உன் முயற்சிகள் தோல்வி அடைந்து போனாலும் நீ முயற்சிப்பதில் மட்டும் ஒருபோதும் தோல்வி அடைந்து விடாதே. தோல்விகளில் இருந்துதான் மிகப்பெரிய வெற்றிகள் முளைகிறது என்பதை மறந்து விடாதே. நண்பர்களை உன்னை கைவிட்டாலும் நீ நம்பும் உன் நம்பிக்கை உன்னை கைவிடாது. எப்பொழுதும் உன் நம்பிக்கையில் திடமாயிரு. எதிர்ப்பின் வலிமை எங்கே குறைவாக இருக்கிறதோ அந்த வழியின் மூலமாகத்தான் உங்களால் சிறப்பாக வேலை செய்ய முடியும். உங்களை எதிர்க்க நினைப்பவர்கள் என்ன செய்தாலும் உங்கள் தன்னம்பிக்கையின் வலிமை மட்டும் குறைந்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். அதுதான் உங்களை எல்லோர் மத்தியிலும் வெற்றியாளராக மாற்றும். பொறாமை குணத்தை அடியோடு ஒழித்து விடுங்கள். அப்போதுதான் நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும் வேலைகளை விடவும் மிகப்பெரிய வேலைகளை எல்லாம் செய்யக்கூடிய ஆற்றலை பெறுவீர்கள். நீங்கள் அறிந்து கொண்டது அதிகமானால் அதன்படி செயல்படுவது மிகவும் குறைவு. உங்கள் அறிவு அளவு கடந்து போய்விட்டது என்பதால் கூட சில நேரங்களில் உங்களின் செயல்பாடுகள் குறைந்து விடுகிறது. உங்களுக்கு எது தேவையோ அது சார்ந்த அறிவை மட்டும் பெருக்கிக் கொள்ளுங்கள். மற்ற அனைத்தையும் ஒதுக்கி கொள்ள பழகுங்கள். நாம் பல விஷயங்களை பற்றி யோசித்து கொண்டிருக்கிறோம், ஆனால் அவற்றில் ஒன்றை கூட செயல்படுத்துவதில்லை. நம்மில் சிலர் கிளிப்பிள்ளையைப் போல மாறிவிட்டோம். பேசுவது மட்டுமே நமது வழக்கமாய் மாறிவிட்டது. செயலில் ஒன்றும் நடப்பதில்லை. இது போன்ற வலிமையற்ற மூளையினால் எந்த இடையூறுகளையும் முறியடித்து சாதனைகளை படைக்க முடியாது. எதற்கெடுத்தாலும் காரணம் தேடிக்கொண்டிருப்பவர்கள் மிகப்பெரிய சோம்பேறிகள். அவர்களால் எந்த வேலையையும் செய்ய முடியாது. அவர்களால் யாரோடும் ஒன்று சேர முடியாது. அவர்கள் ஒருவரை ஒருவர் நேசிப்பதும் இல்லை. அவர்கள் ஆழ்ந்த சுயநல முயற்சி கொண்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள். மற்றவர்களைப் போலவே வேஷம் போட்டு கொண்டால் அவர்களைப் போலவே உயர்ந்து விடலாம் என்று நினைத்து விடாதீர்கள். அதனால் உங்களுக்குள் எந்த மாற்றமும் நிகழாது.
இங்கே எதுவும் காலதாமதமாகிவிடவில்லை. உன் மனம் உனக்கு அவநம்பிக்கையை தந்து பயமுறுத்தும். மேலும் மேலும் உன்னோடு துணையாக இருக்கும் பொழுது உன்னால் உன் வாழ்க்கையை மாற்ற முடியும். நேர்மறை எண்ணங்களை கைவிடாமல் தொடர்ந்து முயற்சி செய். ஒவ்வொரு நாளிலும் உனக்கு சிறிது சிறிதாக முன்னேற்றம் சேர்ந்து கொண்டே செல்லும். ஒரு நல்லது நடக்கும். பலரிடம் ஆலோசனை கேள், ஆனால் மனதை ஒருநிலைப்படுத்தி என்னை நினை. உனக்கு சரியான வழியில் உன்னை வழி நடத்தி நீ நினைத்த காரியத்தை அடைய வைப்பேன். கலக்கம் இல்லாமலே செயல்படு. நான் இருக்கிறேன். யார் நேசித்தாலும் யார் வெறுத்தாலும் நீயாக இரு. வாழ்க்கையில் என்ன வேண்டுமானாலும் மாறலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் மாறலாம். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நீயாக இருந்தால் என்னை அடைவாய். எவ்வளவு பெரிய புயலாக இருந்தாலும் அது சில மணி நேரங்களில் கடந்து விடுகிறது. அதுபோல எவ்வளவு பெரிய துயரமாக இருந்தாலும் அது சில நாட்களில் கடந்துவிடும். வாழும் காலம் சிறிது என்பதால் நேரத்தை விரயம் செய்யாதே. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் உன்னை கோழையாக்குவதும் இல்லை, வீரனாக்குவதும் இல்லை. உன்னை யார் என்று காட்ட நான் கொடுத்த வாய்ப்பை வீணாக்காதே. உன் மனதில் ஏன் இத்தனை பாரம்? இந்த பாரங்களை சுமந்து கொண்டு எத்தனை தூரம் உன்னால் செல்ல முடியும்? என் பிள்ளையே, இதனை கொஞ்சம் இறக்கி வைத்தால் என்ன? ஈசன் உனக்கு என்றும் துணையாக இருக்கும் பொழுது நீ ஏன் இந்த பாரங்களை சுமந்து கொண்டிருக்கிறாய்? வாழ்வில் இன்னும் பல தூரங்களை கடக்க வேண்டியுள்ளது. சுமையோடு உன்னால் வெகு தூரம் செல்ல முடியாது. உன் பாரத்தை இறக்கி வைத்துவிட்டு மிதமான மனதுடன் வாழ்வை நடத்து. உனக்கு வலிமையான வெற்றியை நான் தருகிறேன். என் பிள்ளையே, உன்னுடைய மதிப்பு உயரும். உன்னை நிராகரித்தவர்கள் உன்னை தொடர்பு கொண்டு உதவி கோருவார்கள். நீ வாழ்வில் தோற்கவில்லை. உன்னுடைய நல்ல செயல்களை, நல்ல எண்ணங்களை ஒவ்வொரு இடத்திலும் பதிவு செய்துவிட்டு வந்திருக்கிறாய். அவைகள் எல்லாம் இப்பொழுது உனக்கு நன்மை செய்ய உன்னை தேடி வரும். தினமும் நடக்கும் ஏற்ற தாழ்வுகளை உற்று நோக்கி வருந்தாதே. உன் வாழ்க்கை இப்பொழுது ஏற்றத்திலும் நல்ல மாற்றத்திலும் செல்கிறது. நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை நீ வாழ்ந்து சில காலங்களுக்கு பின் என்னுடைய பிரார்த்தனையில் முழு நேரம் செலவிட உனக்கு வாய்ப்பு உருவாகும். நேர்மறை சிந்தனையோடு இரு. நல்ல நிகழ்வுகள் நிச்சயமாக நடக்கும். கற்பனைக்கும் எட்டாத கவலை உனக்கு எதற்கு என் தங்கமே? எதிர்கால பயம் வேண்டாம். இன்றைய நாளை நிம்மதியுடன் வாழு. உன் எதிர்கால தேவைகள் அனைத்தையும் நான் பூர்த்தி செய்வேன். நீ ஜெயிக்கப் போகிறாய். அது தெரியாமல் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். நீ நம்பிக்கையோடு இரு. நான் இருக்கிறேன். என் பிள்ளையே, நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாயா? என் பிள்ளையே, நடக்கும் நன்மைகள் அனைத்தையும் நீ அனுபவிக்கப் போகிறாய். இவற்றை அனுபவிக்கும் போது ஆணவம் சிறிதும் வராமல் பார்த்து கொள்வாய். எல்லாம் இறைவன் செயல் என எண்ணுவாய். உன் வாழ்க்கை என் கையில் என்று நீ விட்டுவிட்டதால் உன் வாழ்க்கை உயரப் போகிறது. உன் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்து. வெற்றி தொடர்ந்து பெற ஆரோக்கியத்தை சரியாக வைத்துக்கொள்ள வேண்டும் அல்லவா? நீ மகிழ்ச்சியாக இருக்க அனைத்தும் நான் செய்கிறேன். இருந்தும் மகிழ்ச்சியாக இருப்பதில் ஏன் உனக்கு குழப்பம்? இல்லத்தில் நல்ல மாற்றம் நடைபெறும். அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பர். அன்பு குழந்தையே, உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும். பயம், கவலை, விரக்தியை தூக்கி எறி. எதற்கும் பயப்படாது. உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். நீ எப்பொழுது எல்லாம் மனம் உடைந்து தனிமையை உணர ஆரம்பித்து விடுகிறாயோ, உனது மனம் வலிக்கும் போது நீ மனதார என்னை நினைத்து ஓம் நமசிவாய என சொன்னால் போதும். உனக்காக நான் வருவேன். உனக்கு தீங்கு செய்பவர்களை நான் கண்டு கொள்ளவில்லை, கண்டிக்கவில்லை என்று ஒருபோதும் எண்ணாதே. அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். நீ உன் பாதையில் கலங்காமல் தைரியமாக செல். உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். இடைவிடாமல் என்னை நினைத்து பார். யாரும் தொட முடியாத உயரத்தில் உன்னை உயர்த்துவேன். உனக்கு என் அருளும் ஆசியும் எப்போதும் உண்டு. நீ ஜெயமாக வாழ்வாய். கலங்காதே செல்வமே. உன்னை என் கண் வெளியில் வைத்து கண்ணிமை கொண்டு காத்து வருகிறேன். உனக்கான காலம் கனிந்து வரும். உன் வாழ்க்கை பிரகாசமாய் ஒளிக்கும். இந்த ஈசன் மீது நீ வைக்கும் நம்பிக்கை வீண் போகாது. நீ நடந்ததையே நினைத்து கொண்டிருப்பதால் உன்னால் அடுத்த செயல்களில் கவனம் செலுத்த முடியாமல் போகிறது. என்ன நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும். அது நிச்சயம் உன் நன்மைக்காக மட்டுமே இருக்கும் என்று நினை. அன்பு குழந்தையே, நீ பார்க்கும் எல்லா உயிர்களிடமும் அன்பாக இரு. உன் அன்பு குணம் உன்னை உயர்ந்த இடத்தில் வைக்கும். நீ எதிர்பார்த்த விஷயங்களை வெகு விரைவில் உனக்கு பெற்றுத்தரும். அன்பும் கருணையும் நீ மற்றவர்களிடத்தில் காட்டும்போது அவ்வழியே உன் வினை களையப்பட்டு உன் வாழ்வுக்கான நல்வாய்ப்பு உருவாகும். விதியில் சதி இருந்தால் அதை மதியால் வெல்லலாம். ஆனால் அந்த சதிதான் உன் விதி என்றால் அதிலிருந்து உன்னை காப்பாற்ற எப்போதும் உன்னோடு நான் இருக்கிறேன். தொடங்கும் முன் தயங்காதே. தொடங்கிய பின் நடுங்காதே. இடையில் உறங்காதே. வேதனை கண்டு பதுங்காதே.